ரூபின்ற மோதிரம் வந்து ஞாயித்துக்கிழமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு புடிச்ச எந்த கோயிலா இருந்தாலும் கொண்டு போய் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அத கிளென்ஸ் பண்ணி தான் போடணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளென்சிங்றது இங்க ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதாவது ரத்தினங்கள் எப்படி வேலை செய்யுது அப்டின்னா, அது இங்க இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியினால வேலை செய்யுது. குறைஞ்சது ஒரு 100 கைகளாவது மாறி தான் நம்ம கைக்கு வரும். நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமே அத வந்து எத்தன பேர் தொட்டிருப்பாங்க, செய்றவங்க எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? கோமியத்துல போடுங்க, பால்ல போடுங்க. ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு குடுக்கும்போது தான், அது வந்து பூமியிலருந்து எடுக்கிற அளவுக்கு நியூட்ரல் ஆயி, அதுக்கப்புறம் வொர்க் பண்ணும். இது பிராணிக் ஹீலிங் இந்த மாரி நெறைய ஹீலிங் இருக்கு. அதன் மூலியமா தான் அந்த ஜெம்ஸ்னுடைய ரேஸ வந்து கொண்டு வர முடியும். கொண்டு வந்து பதிச்சது உங்ககிட்ட குடுத்ததுக்கப்புறம், ஒண்ணு ரூபின்னா ஞாயித்துக்கிழமை போடலாம். உங்களால முடியும்னா எந்த ஒரு கோயில்லயும் வச்சு ஞாயித்துக்கிழமை காலையில அதனுடைய ஓரையில ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சூப்பர். அதே மாரி கண்டிப்பா உங்களுடைய உகந்த நாள்ல தான் போடணும். அந்த நாள் நாங்க உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாரி அந்த சந்திராஷ்டம நாள்லலாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணிடவே கூடாது. மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.